எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பாவனக்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நான் எப்பவுமே வழக்கம் போல சொல்லுவேன் இல்லையா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு சிகப்பு பட்டன் ஒன்று காமிக்கும் இல்லையா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான், அதாவது கோயில் மணி போன்ற ஒரு ஐக்கான் காமிக்குங்க, அதை தொட்டு விடுங்க. எதுக்காக சொல்றேன்னா அப்போதான் நான் என்னென்ன பதிவுகள் போடுறேனோ அதெல்லாம் வந்து உங்க கவனத்திற்கு வந்து சேரும். சரி, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல சின்னதுல பாத்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்க தொட்டீங்கன்னா அப்படியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகும். அப்படியே படிச்சுட்டு வாங்க. கீழே வந்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். அந்த லிங்க் வந்து நீங்க தொட்டீங்கன்னா எங்க யூடியூப் சேனல் கொண்டு போய் விட்டுரும். அங்க நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாங்க. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னா ஒரு நல்ல தொக்குங்க, உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அதாவது மாங்காய் இஞ்சி தொக்கு செய்து காட்ட போறேங்க உங்களுக்கு. இது எந்த வகையில் நல்லதுன்னா, நமக்கு நெஞ்செரிச்சல் சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் நெஞ்செரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாங்காய் இஞ்சி வந்து நம்ம உணவுல அன்றாட வாழ்க்கையில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த நெஞ்செரிச்சல் தானா போயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர்லாம் இருக்கு இல்லையா, அந்த அல்சர், அசிடிட்டி அல்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இது மாங்காய் இஞ்சி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் நமக்கு அந்த எரிச்சல் எல்லாம் இல்லாமல், அந்த இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் பண்ணிடும். அதுக்காகவே ஆங்கிலேயர்கள் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் டர்மரிக்குன்னே வச்சிருக்காங்க. நம்ம வந்து இங்கே மாங்காய் இஞ்சின்னு சொல்கிறோம், இதுக்கு வந்து அங்கே ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்மரிக்குனாலே உங்களுக்கு தெரியும், டர்மரிக் வந்து இந்த வேண்டாத டிஷ்யூஸ், வேண்டாத இந்த செல்களை எல்லாம் வளர விடாமல் தடுத்து நிறுத்தும் இல்லையா. அந்த மாங்காய் இஞ்சி தொக்கு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மாங்காய் இஞ்சி 1/2 கிலோ எடுத்து துருவி வச்சிருக்கேன். மிளகாய் தூள் 5 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சை அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. முதல்ல நீங்க மாங்காய் இஞ்சி கடையில இருந்து வாங்கிட்டு வந்துங்க, அதை நல்லா அலசிக்கோங்க. அலசின பின்னாடி அதை தோலை நீக்கிக்கோங்க. நீக்கின பின்னாடி இன்னொரு தடவை அலசிக்கோங்க. அலசிட்டு துருவுறதுல வச்சு நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்படி துருவுனது தாங்க இது. இப்போ நான் 1/2 கிலோக்கான அளவு சொல்லியிருக்கேன். நீங்க 1/4 கிலோன்னா இல்லை அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே பாதி பாதியாக குறைச்சிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பு பற்ற வச்சு இந்த வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துணுங்க. பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சு இதை ஆற விட்டு வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டேன். பாருங்க, மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். நல்லா ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பேன் சூடாயிடுச்சு. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நல்லெண்ணெய் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எண்ணெய் போட்டுக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் கூடவே போட்டுக்கணும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. அதில் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த துருவி வச்ச மாங்காய் இஞ்சியை சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போதே நல்லா மணங்க. நல்லா சிம் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது மிளகாய் தூளுங்க. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெந்தயத்தூள். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கலர் பாருங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. நல்லா இந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடணும். ஏன்னா இந்த மாங்காய் இஞ்சி கூட இந்த புளிப்பு சேரும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இது இப்போ என்ன பண்ணணும், நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அந்த புளி தண்ணி, அந்த சொட்டு சொட்டா தண்ணி வருதுல, அதில் எல்லாம் நல்லா வெந்துடும், பக்குவமாக வெந்து வந்துருங்க. இப்போ நம்ம மாங்காய் இஞ்சியை தாளிச்சு விட்டு மூடி வச்சிருந்தோம் இல்லையா, திறந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, இங்கே பாருங்க எப்படி நிற்கிது. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நிற்கிது இல்லையா, அந்த புளி தண்ணி போட்டனால உங்களுக்கு எண்ணெய் கூட இருக்கிற மாதிரி தெரியும். இந்த எண்ணெய் இருக்கணுங்க. கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு 1/2 கிலோவில் செஞ்சது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாள் வரும். 4 பேர் சாப்பிட்டா கூட குடும்பத்தில் 15 நாள் வருங்க. அதனால கொஞ்சம் எண்ணெய் அதில் இருக்கணும். சரியா இருக்கு எண்ணெய் எல்லாம். நான் இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தொடர்ந்து தொக்கே போடுறேன், மாங்காய் சம்மந்தப்பட்டதாக போடுறேன் நினைக்கிறீங்களே, இதுதான் சீசன் இல்லையா. இது உடம்புக்கு நல்லதும், நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுல்ல. வெறும் மாங்காய் அது ஊறுகாய் இல்லை எலுமிச்சை ஊறுகாவே சாப்பிட்டு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. இது உங்களுக்கு சைடில் நிற்கிறது எக்ஸஸ் என்னன்னு நினைப்பீங்க.
எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எண்ணெயும் தண்ணியும் வந்து ஒன்னா சேராது. நம்ம புளி தண்ணி ஊத்துனால அது கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு எண்ணெய் மாதிரி தெரியுது, கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, இருந்தா கூட புளி தண்ணி இருக்கு இல்லையா. அதனால இப்போ நிறைய கேரிங் லேடிஸ் அண்ட் பொண்ணுங்க எல்லாம் கேட்கறாங்க, இது நான் சாப்பிடலாமா, மாங்காய் தொக்கு சாப்பிடலாமா, மாங்காய் ஊறுகாய். அந்த நேரத்துல அதுதான் கேட்குங்க. நீங்க தாராளமா சாப்பிடுங்க. எது சாப்பிடக்கூடாதுன்னா, பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, எள்ளு உருண்டை சாப்பிடக்கூடாது, அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா மாங்காய் சாப்பிட தோணும், அப்புறம் இந்த மாதிரி புளிப்பா இருக்கிறது ஏதாவது சாப்பிட தோணும் இல்லையா. நீங்க நல்ல ஆசை தீர சாப்பிடணும். என்னன்னா அந்த நேரத்துல கட்டாயம் நம்ம ருசியை வந்து நாவ அடக்க கூடாதுங்க. அந்த குழந்தை உள்ள இருக்கும்போது குழந்தை ஆரோக்கியமா வளரணும்னா நமக்கு அந்த மாதிரி என்ன நாக்கு கேக்குதோ இந்த பொருள்களை, அந்த சூடான பொருள்களை தவிர அது சாப்பிடுங்க. அப்பதான் குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க நிறைய சாப்பிடுவீங்க. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து, கத்தார்ல இருந்து, துபாயில இருந்து, குவைத்ல இருந்து எல்லாம் நிறைய இந்த பேச்சுலர்ஸ் தம்பிங்கெல்லாம் எனக்கு அங்கே கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, மேடம் நீங்கள் செய்கிற சமையல் பார்த்து தான் மேடம் நாங்கள் இங்கே சமைக்கிறோம், சமைச்சு இப்படி வச்சிடுறேன் மேடம், ரூம்மேட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க, அவ்வளோ சுவையாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு நான் முடிஞ்ச அளவு இதென்ன ஒரு வீடியோ போட்டு உதவியாக இருக்கேன்ல, எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம செஞ்சதை சமைச்சதை அடுத்தவங்களும் விரும்பி சாப்பிடணும், நம்மளும் சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். கேரிங்காக இருக்கிற லேடிஸ் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா நானே கூப்பிட்டு உங்களுக்கு டப்பால கட்டி கொடுத்துருவேங்க. நீங்கள் எங்கெங்கேயோ இருக்கீங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், நீங்கள் வந்து கட்டாயம் இது செய்யுங்க. ரொம்ப சுலபம், இது செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் மாமியார்ட்டையோ அம்மாட்டையோ இல்லை வீட்டுக்கார்ட்டையோ செஞ்சு கொடுக்க சொல்லுங்களேன். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணணும். சரி, உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் இந்த மாதிரி சமைக்கிறது, எங்களுடைய பழமொழி கதைகள், இன்னும் பல ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன்ல, பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.